ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு டேஸ்டியான சூப்பரான குழம்பு ரெசிபி பார்க்கலாம். பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த குழம்பு. நம்ம சுட சுட சாப்பாட்டுல இந்த பருப்பு உருண்டை குழம்பு போட்டு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும். இந்த குழம்பு நம்ம பருப்புலாம் ஊற வச்சுதான் செய்ய போறோம். நிறைய புரோட்டீன் சத்தும் இதுல இருக்கு. ஸோ வாங்க பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த பருப்பு உருண்டை குழம்பு செய்யறதுக்கு நமக்கு கடலை பருப்பும் தோரம் பருப்பும் தேவை. ஸோ அரை கப் தோரம் பருப்பு, அரை கப் கடலை பருப்பு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு 1 ஹவர் ஊறினா போதும். 1 ஹவர்லேருந்து ஒரு 1.5 மணி நேரம் ஊறிச்சுன்னா போதும். ஸோ ஊறின பருப்பை மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. அது கூட ஒரு 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமா சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை அப்படியே அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம். நல்ல மைய அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கோங்க. தண்ணி லைட்டா தெளிச்சுக்கோங்க. தண்ணி அதிகமா ஊத்திடக்கூடாது, அதுக்கப்புறம் உருண்டை பிடிக்க வராது. ஸோ இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கோங்க. ஸோ இது கூட இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா அரிஞ்சு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை பொடியா அரிஞ்சு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு இது அப்படியே இருக்கட்டும். இதுல எந்த மாவும் நம்ம சேர்க்க தேவையில்லை. இப்படியே இருந்தாலே உருண்டை உடையாம வரும் குழம்புல போடுறப்ப. ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு இதை அப்படியே வச்சுக்கலாம். இப்ப நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சுக்கோங்க குழம்பு செய்யறதுக்கு முன்னாடியே. பாருங்க, மாவு இந்த கன்சிஸ்டன்சில இருந்தாதான் நமக்கு உருண்டை குழம்புல போடுறப்ப உடையாம இருக்கும். பாருங்க, நம்ம உருட்டுறப்பையும் நல்லா ரவுண்ட் ஷேப்ல வரும். இப்ப பேன் வச்சுக்கலாம். அதுல 3 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊத்திக்கலாம். நம்ம நார்மல் எண்ணெயும் ஊத்தலாம், ரீஃபைண்ட் ஆயிலும் ஊத்தலாம். இந்த கடலை எண்ணெய் ஊத்தி செய்யும் போது குழம்பு நல்லா வாசமா இருக்கும். இது கூட 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா தாளிச்ச அப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா அரிஞ்சு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 10 பல் பூண்டு நல்லா நெசுக்கி சேர்த்துக்கலாம். நம்ம பூண்டுலாம் அப்படியே முழுசா சேர்க்கறத விட நெசுக்கி சேர்த்தோம்னா நல்லா வாசனையா இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டா இருக்கும். ஸோ வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா கொஞ்சம் பொன்னிறமா ஆகட்டும். ஆனப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஸோ 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியா அரிஞ்சு அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசியட்டும். ஒரு 2 நிமிஷம் தக்காளி வதங்கின அப்புறமா நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த பருப்பு உருண்டை குழம்பு நம்ம சாப்பாட்டுல போட்டு சாப்பிடலாம், தோசைக்கு தொட்டு சாப்பிடலாம், செம்ம டேஸ்டா இருக்கும். இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நம்ம வீட்டில் அரைப்போம் இல்லையா குழம்பு மிளகாத்தூள், அது சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்பதான் அந்த பச்சை வாசனை எல்லாம் போகும். ஒரு நிமிஷம் நல்லா இந்த மசாலாலாம் நம்ம வதக்கிக்கலாம். பாருங்க, நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது. இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம புளி ஊற வச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதை கரைச்சி ஊற்றிக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளி ஊற்றிட்டு நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். கொதிச்ச அப்புறமா நம்ம பருப்பு உருண்டை ரெடி பண்ணி வச்சிருக்கோம், அதை உருண்டை பிடிச்சி போட்டுக்கலாம். ஸோ தனித்தனியா போடுங்க. கொஞ்சம் கேப் விட்டு போட்டோம்னா நம்ம ஒட்டாம வரும். ஸோ நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு போடுங்க. போட்டுட்டு இதை லைட்டா கலந்து விட்டுட்டு தேங்காய் ஒரு 10 பல் தேங்காய் அரைச்சு தேங்காய் பால் ஊத்திக்கலாம். ஊத்திட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் மூடி போட்டு இது நல்லா வேகட்டும்.
ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம எப்படி ரெடி ஆயிருக்குன்னு பார்க்கலாம். அவ்வளோதாங்க, பருப்பு உருண்டை குழம்பு வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க, சூப்பரான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாப்பாட்டில் இந்த பருப்பு உருண்டை குழம்பு ஊற்றி சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.